ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வோடாஃபோன் ஐடியா சிம் அதாவது விஐ சிம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்னா விஐ சிம்மில் கால் ஹிஸ்ட்ரியை எப்படி எடுக்கிறதுங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ப்ரீபெய்ட் சிம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு 10 டேஸ்க்கு முன்னால் நீங்கள் யாராவது ஒரு நபருக்கு கால் பண்ணி பேசியிருக்கீங்க. பட் அதுக்கப்புறம் நான் மறந்துட்டோம். ஸோ அந்த கால் ஹிஸ்ட்ரியில் எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. எந்த ஹிஸ்ட்ரியுமே இல்லை, டெலீட் ஆயிடுச்சு. பட் யாருக்கு பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ யாருக்கு பண்ணணுங்கிற அந்த நம்பர் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அதை எப்படி எடுக்கிறது, அதே மாதிரி உங்கள் சன்னோ இல்லை உங்கள் டாக்டரோ விஐ சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, யாருக்கிட்டையெல்லாம் அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மானிட்டர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த விஐ கால் ஹிஸ்ட்ரியை ஈஸியாக நம்ம எடுத்துக்க முடியும். அதை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் விஐ ஆப் அப்படின்ட்டு இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணும் பொழுது நீங்கள் விஐ சிம்மோட நம்பரை கேட்கும். நம்பர் நீங்கள் கொடுத்துக்குங்க. அந்த சிம்மோட நம்பர் கொடுத்தோன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிறீங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளே போனதுக்கப்புறமா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் கீழே இருக்கிற மை அக்கௌண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மை அக்கௌண்ட்டில் யாருடைய நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் வந்து மேலே டிஸ்பிளே ஆகும் அவங்களோட நேமோட. அதுக்கு கீழே இமெயில் ஐடி டிஸ்பிளே ஆகும், ஆல்டர்னேட் நம்பருங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஸோ இமெயில் ஐடி இது வரைக்கும் நீங்கள் கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் மேலே இருக்கிற அப்டேட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இமெயில் ஐடியும் ஆல்டர்னேட் நம்பரும் ரெண்டுமே கொடுக்காமல் இருந்தால் கொடுத்துக்குங்க. கொடுத்துருக்கு இல்லை சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சேஞ்ச் பண்ணிக்கங்க. சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண அந்த விஐ சிம்முக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் இங்கே சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் உடனே வெயிட் பண்ணிவிட்டு என்னடா சேஞ்ச் ஆகலைன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர், ஒரு 45 மினிட்ஸில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகி அந்த ப்ரொஃபைல் வந்து அப்டேட் ஆகும். அப்டேட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அகைன் நீங்கள் மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே கீழே பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ரீபெய்ட் பில்ஸ் அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பாருங்கள் மேலே ப்ரீபெய்ட் பில், இமெயில் பில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகுது. இந்த இமெயில் பில்லை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி எந்த மாதத்தோட இமெயில் பில்லு வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கேட்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா மாதத்துக்கும் நம்ம கொடுக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு மாதம் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். லாஸ்ட் மந்த் வேணும்னா லாஸ்ட் மந்த் கொடுத்துங்க, இல்லை அது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த மந்த் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எது வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு டிஸ்பிளே ஆகிறதுல ஜூலைங்கிற நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இமெயில் பில் அப்படின்னு நான் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய நான் ரிஜிஸ்டர் பண்ண அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் சென்ட் ஆயிரும். அந்த பிடிஎஃப் ஃபைலில் தான் நம்ம யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா கால் ஹிஸ்ட்ரியுமே அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணும் பொழுது உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். இந்த பாஸ்வேர்டை எப்படி கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா யாரோட பேரில் அந்த சிம்மு வச்சுருக்கீங்களோ அவங்களுடைய ஃபஸ்ட்டு 2 லெட்டரும், அதே மாதிரி அந்த மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா அந்த விஐ சிம்மு, அந்த சிம்மில் இருக்கிற கடைசி 4 நம்பரையும் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வின் அப்படின்னு பேரில் இருந்ததுன்னா ஏஎஸ்ங்கிறத போட்டுக்கணும். ஸோ இப்போது 0451 அப்படிங்கிறது கடைசியில் இருந்ததுன்னா 0451 அப்படிங்கிறது நீங்கள் 4 நம்பரையும் போட்டு இங்கே ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஏன்னா நீங்கள் பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்ணும்பொழுது பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு தான் இப்போ நான் சொன்னது. அதாவது யார் நேமில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்களோ அந்த நேமில் 2 எழுத்தையும் ஃபஸ்ட் 2 எழுத்தையும் அந்த மொபைல் நம்பரில் இருக்கிற கடைசி 4 நம்பரையும் போட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆயிரும். இதுக்குள்ளே யாருக்கெல்லாம் நம்ம எஸ்எம்எஸ் பண்ணியிருக்கிறோம், யாருக்கெல்லாம் நம்ம கால் பண்ணியிருக்கிறோம், எல்லா கால் ரிஜிஸ்டரும் எல்லா கால் ஹிஸ்ட்ரியுமே உங்களுக்கு ஈஸியாக டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஈஸியாக மானிட்டரும் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் மறந்த அந்த நம்பரையும் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.